டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சிஎஸ்ஐஆர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, காரைக்குடியில் ரெக்ரூட்மெண்ட் 2024 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 37 டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிஎஸ்ஐஆர். ஸோ இது நம்ம காரைக்குடியில் தான் இருக்குது. பாருங்கள், இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 23/10/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6/12/2024. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீப்டு ஹார்ட் காப்பி பார்த்தோன்னா 18/12/2024 நம்ம வந்து இதுக்கு அனுப்பணும். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள், www.secret.rcs.in. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரை முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. 37 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோன்னா இது வந்து முழுக்க தமிழ்நாட்டில் காரைக்குடியில் மட்டும்தான். இந்த ஜாபை பொறுத்தளவில் இதோட போஸ்ட் பாருங்கள், 2 கேட்டகரிஸ் கொடுத்தா. டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் 9 வேகன்சியும், அதே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் அந்த 1ல் பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி. ஸோ இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் 9 வேகன்சிக்கு வந்து 35லேருந்து மேக்ஸிமம் வந்து 1,12,000 வரைக்கும் போடுறாங்க. ஏஜை பொறுத்தளவில் ஸோ 28 இயர்ஸ் வந்து இருக்கவங்க 28 இயர்க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 28 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் சேலரி 19,000லேருந்து 63,000 வரைக்கும் போட்டுருவாங்க. இந்த ஜாபை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி எல்லாருமே வந்து இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மே கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது வந்து எவ்வளோ இயர்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த ஜாபை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கேட்பாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அது மாதிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடி, டிப்ளமோவில் ஐடி, டிப்ளமோ இசிஇ, டிப்ளமோ மெக்கானிக்கல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ், அதாவது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சேலரி பொறுத்தளவில் அந்த ஆல்ரெடி அந்த 2 கேட்டகரிஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இது இந்த டெக்னீஷியன் ஜாப்பு இது எல்லாத்துக்குமே வந்து டிஃபர் ஆகுது சேலரியை பொறுத்தளவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்தளவில் இது எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன், பேஜஸ் நிறையா இருக்கனால. ஸோ இதில் நீங்கள் எதில் வர்றீங்களோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்தளவில் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்னையும் பார்த்துலாம். இப்போ இந்த ஜாபை பொறுத்தவரை இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைனில் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிடி டெஸ்ட்டை பொறுத்தளவில் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ், இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த டேட் எல்லாமே ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவில் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு வந்து ஃப்ரீ, எந்த விதமான கட்டணம் சலுகையை வந்து அவங்களுக்கு தேவையில்லை, அதாவது எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அதர்ஸ்க்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கு என்ஓசி லெட்டர் வாங்கி கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கு. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முழுக்க ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ட்ரேட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு ஆர் இல்லை கம்ப்யூட்டர் பேஸு. ஸோ இது வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் அப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து டிப்ளமோ லெவல் தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின் வந்து 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் அலாட்டட் ஃபார் பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டியில் 50 மார்க்ஸும்,
மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த 50 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பேப்பர் 2 பொறுத்தவரை அனதர் 100 கொஷின்ஸ் வந்து 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 25, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 3 பொறுத்தல உள்ள கன்சர்ன் சப்ஜெக்ட் பற்றி 100 கொஷின்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. டெக்னீஷியன் முதற்கொண்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்க்கு அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே அனெக்ஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஜாபை பொறுத்தவரை ஷார்ட் லிஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் லெவல் டெஸ்ட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கு 1-to-1 இன்டர்வியூ, டேரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாபை பொறுத்தளவில் அனெக்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் எது உங்களுக்கு எலிஜிபிளோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6/12/2022 முடியுது. ஸோ இதற்கு யாரெல்லாம் தகுதியான இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.